தான் ஒரு படம் நல்லா உருவாகும். ஓகே. அது வந்து அன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கும். அதாவது அன்னைக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் வெளி உலகத்தில். அதெல்லாம் பற்றி பேசிட்டே இருக்கும்போது அங்கே வரும்போது அதில் ஒரு ஆட் ஆச்சுன்னா அன்னைக்கு போர்ஷனாக இருக்கும். அது வந்து அதுதான் வந்து இன்னும் பெரிய ப்ளஸ். ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் ஆகிறது தான். என்ன தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதவனுக்கு வந்து வந்து சூர்யா அவங்க குரூப்பெல்லாம் வந்து கதை கேட்டாங்க. ரமேஷ் கண்ணாவுடைய கதை தான். அதை நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு சொன்னோம். நல்லா இருக்குது சார். பட் இது 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 எவ்வளோ பர்சன்டேஜ் சார்? பர்சன்டேஜ்னு சொல்லணும்னா இது 25%பா. 25% தானே? அப்போ மிச்சம் ஃபுல்லாக சொல்லியாச்சு. 2 மணி நேரம் சொல்லியாச்சு. இது 25% தானா? அப்புறம் இன்னும் 75% என்ன சார் வேறு மாறிடுமா கதை? என்ன இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். எப்போ சார்? என்ன ஃபுல்லாக நாங்கள் டைலாக் எல்லாம் எழுதி முடித்தோடனே 50% ஆகும். அப்புறம் ஸ்பாட்டில் 75% ஆகும். எடிட்டிங் எல்லாம் முடிச்சு மறுபடியும் ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணோன்னா 100% ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவருக்காக பர்சன்டேஜ் விஷயம் சொன்னேன். இப்போ ஒரு 2 மணி நேரம் கதை கேட்டதே நீங்கள் 25% தான் சொல்கிறீங்க. அப்போ அவ்வளோ மாறுமான்னா அது ஸ்பாட்டில் மாறும் பாருங்க அப்படின்னு. அது அவரே கண்கூட பார்த்தாரு.